Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்பவே ஈஸியா 20 மினிட்ஸ்லயே வந்து எப்படி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா அதுல 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். வீட்ல பண்ணதே வந்து ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். நம்ம வந்து காரமே வந்து இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம் மொத்தம் கிரேவிலே. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அந்தளவுக்கு. இப்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது மேக்னேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான்வெஜ்ஜில் வந்து எப்போவுமே வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். சீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சிக்கன் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் எப்போவுமே தண்ணி இருக்கும் கண்டென்ட், அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நம்ம சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நான் 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் எதுக்குமே வேக வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் லன்ச் டைமில் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Keep supporting. Thank you for watching.